ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் வந்து லாகின் சைன் அப் ப்ரோக்ராம். வழக்கம் போல் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிக்குவோம். இந்த ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லேபிள் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து வச்சுக்குவோம். ஒரு லேபிள் மறுபடி ஸ்பேஸ்க்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு பட்டன் எடுத்து அந்த டூலை வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா நோட்டிஃபயர்ன்ற டூலை எடுத்து கீழே செட் பண்ணிக்கிறோம். நமக்கு ஸ்க்ரீன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த ஸ்க்ரீனில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் போய் அலைன்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் மாற்ற போகிறோம். ஃபர்ஸ்ட் மேலே நம்ம கொடுத்த லேபிளுக்கு போயிட்டு அதோட டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். லாகின் ஃபார்ம்னு சொல்லிட்டு நான் அதுக்கு நேம் கொடுக்குறேன். அது கொடுத்தோடனே அந்த லேபிளில் வந்து அதோட நேம் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ அதோட ஃபாண்ட் சைஸ் எல்லாத்தையுமே நான் மாற்ற போகிறேன். அதோட அலைன்மெண்ட்டை வந்து நான் சென்டர் பண்ணுறேன், டெக்ஸ்டோட அலைன்மெண்ட்டை. அதுக்கப்புறமா அதை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்காக அதோட ஃபாண்ட் சைஸ் வந்து நான் 20க்கு மாற்றுறேன். அதோட ஃபாண்ட்டை வந்து நான் போல்டாக காட்டுறேன். இது வந்து எனக்கு முடிஞ்சிருது. இப்போது எல்லாத்துலேயுமே நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஒவ்வொரு ஃபாண்ட்லேயும் லேபிளில் போயிட்டு அதோட டெக்ஸ்ட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். நான் இங்கே எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. எதனாலனா எனக்கு அங்கே ஸ்பேஸ் வேணுன்றதுக்காக தான் நான் அந்த லேபிளே செட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து விசிபிள் இல்லாமல் அன்விசிபிளாக மாற்றிடுறேன். அதுக்கப்புறமா அந்த பட்டனுக்கு போகிறேன். பட்டனில் போய் அதோட டெக்ஸ்ட்டை வந்து மாற்றுறேன். நாங்கள் வந்து லாகின்னு சொல்லிட்டு அந்த வேர்டை வந்து கொடுக்குறேன். அதையும் சென்டர் பண்ணுறேன். சென்டர் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபாண்ட்டை வந்து போல்டில் போட்டு அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிடுறேன். இப்போ நான் நோட்டிஃபயரில் போய் செக் பண்ணி பார்க்குறேன். எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த ஸ்க்ரீனுக்கு மேலே போயிட்டு அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக கொடுத்துருக்கக்கூடிய வேர்ட்ஸையும் பட்டன்ஸையும் சென்டர் பண்ணுறதுக்காக வேண்டி அலைன்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் போய் செக் பண்ணி பார்க்குறேன். நான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்டில் போய் சென்டர் 3ன்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெர்டிக்கலில் சென்டர் 2ன்னு கொடுக்குறேன். எல்லாமே சென்டருக்கு வந்துடுச்சு. ஸோ எனக்கு டிசைன் பேஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து பிளாக்ஸ்குள்ளே போகிறேன். பிளாக்ஸ்குள்ளே போய் செட் பண்ண போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பட்டனுக்குள்ளே போவோம். பட்டனுக்குள்ளே போயிட்டு நமக்கு வெண்டுன்னு இருக்கக்கூடிய பிளாக் வந்து தேவை. நம்ம வந்து கரெக்டான பிளாக் எடுத்து அந்த இடத்துல வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ நான் வெண்டு இருக்கக்கூடிய பிளாக் எடுத்து நான் செட் பண்ணிக்கிறேன். அந்த பிளாக்ல தான் நான் மற்ற பிளாக்ஸ் எல்லாம் அலைன்மெண்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் நெக்ஸ்ட் கண்ட்ரோல்ஸ்குள்ளே போகிறேன். கண்ட்ரோலில் இஃப் தென் எல்ஸ்ன்னு இருக்கக்கூடிய பிளாக் எடுத்து நான் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து லாஜிக்குள்ளே போகிறேன். லாஜிக்கில் ஈக்குவல்ட்டுன்னு இருக்கக்கூடிய பிளாக்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதே லாஜிக்லேயே அண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கிறேன். அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அந்த அண்டுக்குள்ளே தான் நான் 2 ஈக்குவல் டு பிளாக் கொடுக்க போகிறேன். ஸோ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா அந்த ஈக்குவல் டு பிளாக் எடுத்து அன்பிளாக்குள்ளே வந்து செட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு ஈக்குவல் பிளாக் வந்து எனக்கு தேவை. ஸோ நான் இப்போ வந்து மறுபடியும் லாஜிக்கு போகிறேன். லாஜிக்கு போயிட்டு ஈக்குவல் பிளாக் இன்னொன்று எடுத்து நான் அண்டுக்கு பக்கத்தில் வந்து செட் பண்ணிடுறேன். இப்போ அந்த ஈக்குவல் பிளாக்ஸ்ல நான் என்ன வைக்க போறேன்னா ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ள போய்க்கிறேன். டெக்ஸ்ட் பாக்ஸ்ல எனக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் டெக்ஸ்ட்னு இருக்கக்கூடிய பிளாக் தேவை. ஸோ நான் அந்த பிளாக் எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் விசிபிள்னு கிடைச்சிருக்கு. ஸோ நான் அந்த டெக்ஸ்டா மாத்திக்கிறேன். அதுக்கப்புறமா இப்போ எனக்கு பாஸ்வேர்ட் பாக்ஸ்ல வந்து பாஸ்வேர்ட் பாக்ஸ் டெக்ஸ்ட்ன்ற பிளாக் தேவை. நான் அதை எடுத்து மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 2வது ஈக்குவல் பிளாக்ல நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு செகண்ட் இருக்கக்கூடிய அந்த ஈக்குவல் பிளாக்ல வந்து ஸ்ட்ரிங் கேரக்டராக இருக்கக்கூடிய பிளாக் வந்து எனக்கு தேவை. நான் டெக்ஸ்டில் போய் அந்த ஸ்ட்ரிங் பிளாக் வந்து எடுத்துக்கிறேன். அதையும் டூப்ளிகேட் பண்ணி பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட்டுக்கும் நான் கொடுத்துக்கிறேன். அந்த இடத்துல வந்து நம்ம இப்போ கமெண்ட்ஸ் கொடுக்க போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் பாக்ஸ் டெக்ஸ்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங் கேரக்டருக்கு வந்து அட்மின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். எதுக்காகனா நான் அட்மின்னு கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து கொடுக்க போகிறேன்னு அந்த இடத்துல அர்த்தம். பாஸ்வேர்ட் டெக்ஸ்டில் வந்து நான் ஒரு பாஸ்வேர்டு வந்து நம்பர்ஸாக கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது எது வேணாச்சும் கொடுத்துக்கலாம். இதை கொடுத்தாதான் எனக்கு வந்து லாகின் ஆகும் அந்த ஐடி. ஸோ நான் அதுக்கப்புறமா இப்போ மறுபடியும் கண்ட்ரோல்ஸில் வந்து ஓப்பன் ஆனதர் ஸ்க்ரீன்னு சொல்லிட்டு நான் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து செகண்ட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிறதுக்காக. நம்ம இன்னும் செகண்ட் ஸ்க்ரீன் செட் பண்ணல. ஸோ ஆட் ஸ்க்ரீன்குள்ளே போயிட்டு நான் செகண்ட் ஸ்க்ரீன் செட் பண்ண போகிறேன். அந்த ஸ்க்ரீன் நேம் வந்து நான் வெல்கம்னு கொடுத்துக்கிறேன். அதாவது எனக்கு பாஸ்வேர்டும் அந்த லாகினும் கரெக்டாக இருந்துச்சுன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்லேருந்து செகண்ட் ஸ்க்ரீனுக்கு போகணும், அது விசிபிள் ஆகணுன்றதுக்காக வேண்டி நான் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட டிசைனர் பேஜ் பிளாக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனுக்கே வந்துடுறேன். வந்துட்டு இப்போ நான் அந்த ஸ்க்ரீன் 1ன்னு இருந்ததை வெல்கம்னு செகண்ட் ஸ்க்ரீனாக மாற்றிடுறேன். பாஸ்வேர்டு லாகினும் கரெக்டாக இருக்குன்னா எனக்கு செகண்ட் ஸ்க்ரீன் வெல்கம் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகணுன்றது தான் நான் அந்த ஓப்பன் ஆனதர் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா நான் ப்ரொசீஜர்ஸில் இருந்து
கால் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு நோட்டிஃபைர் கொடுத்தோம்ல, அதுக்காக நான் செட் பண்ணிக்கிறேன். அதில் டெக்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் ஒரு ஸ்ட்ரிங் கேரக்டரான இருக்கக்கூடிய பிளாக்கை வந்து நான் எடுத்து செட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து நான் வந்து வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன், லாகின் ஃபார்மேட்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். இப்போ வெல்கம் ஸ்க்ரீனை வந்து நம்ம செட் பண்ண போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனோட டிசைனர் பேஜும் பிளாக்ஸும் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு செகண்ட் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ண போறோம். செகண்ட் ஸ்க்ரீன்ல நான் ஒரு லேபிள் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அந்த லேபிள்ல வந்து நான் கங்க்ராட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் கொடுக்க போறேன். அப்படி கொடுக்கல எனக்கு வந்து ஒரு பிக்சர் அங்க இருந்தா நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறதால ஒரு இமேஜ் எடுத்து நான் அந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கிறேன். அந்த இமேஜ்ல வந்து நான் ஒரு ஃபைலை வந்து அப்லோட் பண்ண போறேன். நான் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் போய்க்கிறேன். லேபிளுக்கு வந்து நம்ம கங்க்ராட்ஸ்ன்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துக்கலாம். அந்த நேம் கொடுத்ததுக்கு அப்புறமா நான் அதோட ஃபாண்டை வந்து போல்டில் மாத்திடுவேன். அதுக்கப்புறமா அதோட ஃபாண்ட் சைஸையும் நான் 20க்கு வந்து மாத்திடுறேன். அப்படி இருந்தால் பார்க்கறதுக்கு வந்து விசிபிளா தெரியும். அதோட அலைன்மெண்ட்டையும் நான் சென்ட்ரலைஸ் பண்ணிடுறேன். இப்படி பண்றது மூலயமா அது நல்லா விசிபிளா தெரியும். நமக்கு வெல்கம் ஸ்கிரீன் வரையில அந்த கங்க்ராட்ஸ்ன்ற வேர்ட் வந்து நமக்கு சென்டரா வரணுன்றதுக்காக வேண்டி நான் இதை கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அதோட வித்தை வந்து நான் ஃபில் வித் கொடுத்துட்றேன். அதனால அது வந்து சென்டர் ஆயிரும். இப்போ நான் இமேஜை செட் பண்ண போறேன். இமேஜ்ல போயிட்டு நான் ஃபைல் ஒன்று அப்லோட் பண்ண போறேன். அப்போ அப்லோட் ஃபைல்ஸ்குள்ள நான் போயிட்டு சூஸ் ஃபைல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபோல்டர்ஸ்குள்ள போகும். உங்களோட பிக்சர்ஸ்ல வந்து என்னென்ன வச்சிருக்கீங்களோ உங்களுக்கு எந்த இமேஜ் கொடுத்துருக்கோ அதை வந்து அப்லோட் பண்ணிருங்க. அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே அப்லோட் ஃபைலுக்கு மேல உங்களோட இமேஜ் வந்து விசிபிளா காட்டும். அந்த இமேஜை தொடுறப்ப உங்களுக்கு இந்த பக்கம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ்ல பிக்சர் எல்லாம் காட்டும். பிக்சரை வந்து நீங்க எந்த ஃபார்மேட்ல கொடுக்குறீங்கன்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சர் வந்து அங்கே விசிபிளா காட்டும். நான் அந்த பிக்சரோட ஹைட்டை வந்து கம்மி பண்ணிக்கிறேன், எனக்கு லென்த் அதிகமா இருக்கிறதால. நான் ஹைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதோட விட்த் எவ்வளோ இருக்கணுன்றதையும் அந்த பேட்டர்ன் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். எனக்கு இமேஜ் வந்து கரெக்டாக அந்த கங்க்ராட்ஸ்ன்ற வேர்டு கீழே நல்லா விசிபிள் ஆகிற மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். இது ஆப்ஷன் தான், வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஸோ எனக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ ஏஐ கம்பெனியன் யூஸ் பண்ணி நான் வந்து அந்த பிளாக்ஸில் வந்து என்ன பாஸ்வேர்டு என்ன டெக்ஸ்ட் கொடுத்தனோ அதை இங்கே கரெக்டாக கொடுத்து லாகின் கொடுத்தேன்னா எனக்கு செகண்ட் ஸ்க்ரீனான வெல்கம் ஸ்க்ரீன் வந்து விசிபிள் ஆகும். ஸோ நம்ம வந்து 2 ஸ்க்ரீன் வச்சோம். 2 ஸ்க்ரீன்லேயுமே நமக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் வச்சுட்டோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸையும் கரெக்டாக செட் பண்ணிட்டோம். பிளாக்ஸையும் கரெக்டாக வச்சுட்டோம். வச்சு முடிச்சதுக்கப்புறமா ஏஐ கம்பெனியன் யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணிட்டோம் ப்ரோக்ராமை. தேங்க்யூ கைஸ்.